வணக்கங்க. நான் கேரளா எல்லையில் இருக்கக்கூடிய மூங்கில்மடை அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவனுங்க. நான் இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.25 வயசு ஆன அவகேடா செடிங்க. நான் இதை வாழைக்குள்ளே போட்டிருந்தேன். வாழையில் வட்டப்பாத்தி, தென்னைக்கு போடுற வட்டப்பாத்தி மாதிரி அமைச்சு 20 அடிக்கு ஒரு வட்டப்பாத்தி வச்சு அந்த வட்டப்பாத்தியில் 6 வாழை போட்டு, தென்னைக்கு எப்படி நம்ம 16 mm டேப்பை போட்டு தண்ணி விடுறோமோ அது மாதிரி ஒரு வட்டத்துக்கும் ஒரு டேப் போட்டு தண்ணி பாய்ஞ்சதுங்க. அப்போ அவகேடா வைக்கலாம் அப்படின்ற போது நான் அந்த வட்டத்தினுடைய நடுப்பகுதியில் ஒரு அவகேடா செடி மண்ணை ஒரு 2 அடி ஹைட்டுக்கு குட்டு மாதிரி பண்ணி அதில் ஒரு அவகேடா செடி வச்சுருந்தேங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 அடிக்கு ஒன்று போதுன்றாங்க. நான் 20 அடிக்கு ஒன்று வச்சுருக்கிறேன். என்ன காரணம்னா, அந்த பழைய வாழைக்கு இருந்த வட்டப்பாத்தியினுடைய மையத்தில் ஒவ்வொரு செடி வந்ததுனால அதுக்கு இடைப்பட்ட தூரம் 20 அடி இருக்குங்க. அப்படி வச்சுருந்தேனுங்க. அப்போ வாழைக்கு போகும்போது இப்போ இதுக்கு தனியாக டியூப்பு போட்டு பஞ்சகவியா போயிட்டு இருந்தது, ஜீவாமிர்தம் போயிட்டு இருந்ததுங்க. அப்புறம் தான் ஒரு 1.25 வயசுக்கு அப்புறம் தான் போன அக்டோபரில் நான் சத்தியமூர்த்தி சாருடைய வீடியோ பார்த்தேன். உயிர் கரைசல் பற்றின வீடியோ பார்த்தேன். சரி, நம்ம இது ரொம்ப எளிமையான வேலையாக இருக்குது, செலவு கம்மியாக இருக்குது, ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி அதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட பேசின அன்னைக்கே ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த அவகேடாக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தனுங்க. அவர் சொன்ன மாதிரி 15ஆவது நாள் துளிர் வந்தது. எனக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. சரி, இது நம்ம நான் முதல்ல என்னுடைய ஜீவாமிர்த பஞ்சகவியும் போகிறதுக்கெல்லாம் ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தேனுங்க. நான் இந்த பின்னாடி வீடியோ அதையும் உங்களுக்கு எடுத்து இது கூட நான் அனுப்புகிறேன். அதே செட்டப்பில் இப்போது கம்ப்ளீட்டாக உயிர் கரைசல் விட்டுட்டுருக்குதுங்க. ஒவ்வொரு தண்ணிக்கும் உயிர் கரைசல் போயிட்டுருக்குது. இந்த கடந்த 2 மாதமாகவும் என்னென்னா, இந்த வெயில் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் பழுப்படிச்ச மாதிரி இருந்தது, கொஞ்சம் இலை சிறுசாக இருந்ததுங்க. அந்த வெயிலுக்கு முன்னாடி வளர்ச்சி இருந்தது. இந்த வெயில் வந்த உடனே டக்குன்னு ஒரு செடியினுடைய வளர்ச்சி கொஞ்சம் நின்றுதுங்க. அப்புறம் இப்போ இந்த கோடைமழை சீசன் சரியாக இல்லை, பட் ஆரம்பிச்சிருச்சு. அந்த சூடெல்லாம் கொஞ்சம் மாறுனதுனால பார்த்தீங்கன்னா இந்த பச்சையம் மாறவே இல்லைங்க. அந்த லேசாக மழை தொடங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரும் பச்சை அப்படியே இருக்குது. அதே நேரம் எல்லா செடியிலையுமே பார்த்தீங்கன்னா துளிர்த்து வருது. இந்த இடையில இருக்கிற வாழைக்கண்ணுக்கும் கூட, வாழைக்கண்ணுக்கு தனியாக நான் கெமிக்கல் போடுறேனுங்க, ஆனால் அதுக்கும் உயிர் கரைசல் போயிட்டு தான் இருக்குது. இல்லைங்கன்னா அவகேடா செடி பார்த்தீங்கன்னா, அவகேடா செடிக்கு இது வரைக்கும் நான் எந்த மென்யூருமே கொடுக்கலைங்க இந்த 1.25 வருஷத்தில். இப்போ தான் இந்த மண்ணும் கூட என்ன பண்ணியிருக்கிறேன்னா, 2 லோடு மண் குளத்திலிருந்து இதுக்கு கொஞ்சம் அந்த கீழே முதல்ல போட்ட குட்டு பத்தாது அப்படிங்கிறதுனால இப்போது இது 2 லோடு மண் அடித்து இது குட்டு பண்ணியிருக்கிறேன். இனி தான் இதுக்கு மாட்டுச்சாணமோ அல்லது ஆட்டெருவோ இனிமேல் தான் போட போகிறேன். இது வரைக்கும் எதுவும் கொடுக்கலிங்க. பஞ்சகவி தான் போயிட்டு இருந்தது முதல்ல. இப்போ உயிர் கரைசல், உயிர் கரைசலினுடைய க்ரோத்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுங்க. அதனால் இனி தொடர்ச்சியாக இதையவே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அடுத்தது நான் எப்படி விடுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுறேங்க. இது கூட கண்டினியூஸாக போட்டுறேன். இதுதான் உயிர் கரைசலுங்க. இந்த உயிர் கரைசல் நான் ஒரு பேரலில் ஃபஸ்ட்டு கலைக்கிறேனுங்க. 130 லிட்டரு மூத்திரம், 26 முட்டை, கிட்டத்தட்ட 117 கிலோ சாணி போட்டு இதை இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேனுங்க. இது என்ன பண்ணுறேனுங்கன்னா, பாருங்க, இந்த மாதிரி கேன் வச்சு பைப் எல்லாம் கனெக்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கிறேன்.
இந்த ஒரு கேன்லேயும் 200 லிட்டர் தண்ணி விட்டுட்டு இந்த கலக்கி வச்சுருக்கிறத உயிர் கரைசலை வந்து ஒரு கேனுக்கு 10 லிட்டர் ஊற்றுறேன். ஊற்றி கலக்கி விட்டு போட்டுங்க. இந்த சல்லடையை பயன்படுத்தி மேலே மிதங்கிற குப்பைகளெல்லாம் எடுத்துட்டு பாருங்க, இந்த கேட் வால் இப்படி இருக்கிற ஒவ்வொரு கேட் வால்லையும் திறந்தோன்னா இந்த பைப்பு வழியாக பாருங்க இப்படி போய் கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஓப்பன் வெல் உன்னுடைய சக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் வெல் மோட்டர்னுடைய சக்ஷனில் இந்த கருப்போஸ் தெரியுது பார்த்தீங்களா, இது போய் கொடுத்துருக்குறேன். அப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கலக்கி வச்சு இந்த குப்பையெல்லாம் அரிச்சிட்டோம்னா சாணியும் தெளிஞ்சு கீழே போய் நின்றும். அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா மோட்டரை அப்படியே ஷட் பண்ணிங்க எனக்கு பாசனத்துக்கு கொண்டு போயிடுது. இந்த மாதிரி கொஞ்சம் எளிமையாக பண்ணி வச்சுருக்கிறேங்க. இந்த மாதிரி தான் இப்போ என்னுடைய பாசனம் வந்து உயிர் கரைசல் பாசனம் மூலமாக போயிட்டுருக்கு. நன்றி, வணக்கம்.